அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை வந்துட்டு நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். அரிசி, வெல்லம், அப்புறம் தேங்காய் இதெல்லாம் தான் சேர்த்துட்டு இந்த ஸ்வீட் வந்து நம்ம செய்ய போகிறோம். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அரை கப் அளவுக்கு சாப்பாடு அரிசி வந்துட்டு 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3லேருந்து 4 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருங்க. உங்களுக்கு நிறைய செய்கிற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா நான் சொன்ன அளவுலேயே வந்து டபுள் பண்ணிக்கோங்க. அடுத்தது அரை கப் அரிசிக்கு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சின்ன தேங்காவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த தேங்காவை வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பல்லாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை வந்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த அரை கப் அரிசி வந்துட்டு நான் 120 ml கப்பில் வந்துட்டு மெஷர் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது இதில் நம்ம 50 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா மாவு மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. 50 mlக்கு மேலே தண்ணி சேர்த்துறாதீங்க. இது ஒரு பவுலுக்கு இப்போ நம்ம மாற்றிடலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தேங்காவை அதே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணிலாம் சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. நம்ம அரைச்ச தேங்காவை இந்த அரிசி மாவோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்துட்டு ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் ஆப்ஷன்னு சொல்லலாம். நல்ல டேஸ்டியாக இருக்கும், அதே மாதிரி ஹெல்த்தியும் கூட. ஸோ எல்லாருமே வந்துட்டு இதை சாப்பிட்லாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு கூட நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். இதில் வந்துட்டு ஒரு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். உங்கள் வெல்லத்தில் மண் அழுக்கு எதுவும் இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு லேசாக அந்த வெல்லத்தெல்லாம் நல்லா கரைச்சிட்டு ஆறுனக்கப்புறமா நீங்கள் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற வெல்லத்தில் மண் அழுக்கு எதுவும் இல்லாதனால நான் டைரெக்டாக சேர்த்துருக்கேன். இந்த வெல்லத்தை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த வெல்லம் எல்லாமே நல்லா கரையணும். இப்போ பாருங்கள், வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் 2 ஏலக்காய் வந்து இடித்து சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம். லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போது ஒரு டின் இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் சுற்றி வந்துட்டு நெய் இல்லாட்டி தேங்காய் எண்ணெய் வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரை வந்துட்டு இதுக்குள்ளே சேர்த்துடலாம். அடுத்தது குக்கரில் போதுமான அளவுக்கு தண்ணி வச்சுட்டு உள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை வச்சுருங்க. மேலே வந்துட்டு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஒரு மூடி போட்டுருங்க. இதை மூடி போட்டு ஒரு 4 விசிலுக்கு வச்சு விட்டுருங்க. அந்த விசில்லாம் அடங்கினக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போது விசில்லாம் அடங்கினக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணுறோம். பாருங்கள், நல்லா சூப்பராகவே ரெடி ஆகிருக்கு. இதை வந்து நல்லா ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம தட்டுக்கு மாற்றிடலாம். ஒரு கத்தி இல்லாட்டி ஸ்பூன் ஏதாச்சும் வச்சுட்டு இந்த மாதிரி சைடில் லூஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், நம்ம ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதை அப்படியே நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்துட்டு நல்லா க்ரீமியாக இருக்கும். வெந்திருக்கும், பட் க்ரீமியாக இருக்கும். இந்த மாதிரி சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறது பிடிக்காது அப்படின்னா இன்னொரு 5-6 விசிலுக்கு நீங்கள் வச்சு விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எடுத்து சாப்பிட்றப்ப அப்படியே இந்த பூர்ண கொழுக்கட்டை, இந்த தேங்காய் பூர்ண கொழுக்கட்டை சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும். நல்லா டேஸ்டியாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு சென்டரில் அந்த மாதிரி இருக்கிறது பிடிக்காது அப்படின்னா இன்னும் ஒரு 2-3 விசிலுக்கு நீங்கள் வச்சு விட்டு எடுத்துருங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வெல்லம் சேர்க்குறப்ப அது ஃபுல்லாக எல்லாமே கரையிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா அங்கங்கே கொஞ்சம் திப்பியாக நிற்கிற மாதிரி தெரியும். பட் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான், சூப்பரான ரொம்ப ஹெல்த்தியான நம்ம ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.